शेषाद्यवंशकलशोधरिवूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतन्गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमाहं प्रपद्ये दोरित्यवच्चतराम्बुरुक्म रामोहस्त्रिजनानि त्रिनादनेने गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामोहस्य शरणं शरणं प्रपद्ये எம்பெருமானார் உதய வேதாந்த பிரவர்த்தகர். அதுல இன்றைய தினம் எம்பார் வைபவம் பார்க்க போகிறோம். எம்பார் உடையவர் திருநாட்டுக்கு எழுந்திடும் போது அவர் திருவர்களை பிடித்துக் கொண்டு ஆய்ந்தேன் பெரிய திருமலை நம்பி சுக்திகையிலே அதிரபத்தியை பண்ணுவாரை போலே அபரமாத்ம விஷயே பரமாத்ம புத்தி பண்ணி விபரீத ஞான நிஷ்டனாய் காளஹஸ்தியாகிற கடும் காட்டிலே இருந்த உண்மை போததே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பிறகவே அழகரூர் அரங்கமென்னே என்கிறபடி திருத்தி மாயப்பத்திருத்தி அடியினுடைய துர்வாசனாச்சேரத்தை பண்ணியவளை பொருளாதவென்னை பொருளாக்கியறிவு கொண்டனடி தாயாய் தந்தையாய் மக்களாய் முத்துமாய் முத்துமாய் என்கிறபடியே சர்வ நிர்வித பந்துவும் திருஷ்டாதிட்டங்கள் இரண்டும் தேவரீர் திருவர்கள் என்று காட்டிக் கொடுத்தருளினார். விட்ட பசுவுக்கு புல்லிடுவார் உண்டோ அப்படின்னா இந்த மாதிரி பின் அனுப்பி கொடுக்கிற பெரிய திருவர நம்பி என்பருமானுடன் தேவரீரும் அப்படியே அடியே நம்பி திருவிடைகளை அகன்ற இடவெல்லாம் தீர சர்வவித உத்தாரக பந்துவாய் இருக்கார். தேவரீர் திருவர்களே பிராபியமும் பிராபகமும் என்று அத்தியவசித்திருந்த அடியேன் ரகத்வீயா நகசீதா துவயாஹீனா நச்சாகம் பவி ராகவா முகூர்த்தம் பவி ஜீவாவகா ஜலான் மத்ஸ்யா யுவோத்தருத்தவ் என்கிறபடியே என் உயிர் நிலையான தேவரீர் திருவர்களை அகன்று பொருட்கர மாத்திரமும் தரிக்க மாட்டேன். தேகி விட்டு போனால் தேகம் நிற்குமோ இடர்மளிதாரமானோம் என்கிறபடியே ஸ்ரீபாரச்சாயா பன்னனான அடியேன் எங்கனே தரித்திருப்பேன் என்று திருவிழிகளே போர ஆர்த்தியோடைய விழுந்து எழுந்திராமல் கிடக்க உடையவரும் எம்பவரை குளிர் நோக்கியருடைய நாம் நம்புகிருக்கையாலே உண்மை உருகபூர்வகமாக பரிகிரகித்த பின்பு நமக்கும் உண்மை பிரியக்கூடுமோ? நம்முடைய வைகுண்டநாதனம் அப்படியே செய்தொழுகிறான். பதராதே கொள்ளும் நான் பெற்ற பேத்தை நீரும் பெறுவீர் அப்படின்னு சொன்னார். என் நெம்பாரை வாரி எடுத்து அணைத்துக் கொண்டு தம் பொன்னன் கடல் தாமரை பூக்களாலே அவர் திருவடியை அலங்கரித்தருளி திருநாட்டுக் கிடந்திருளார். எம்பாரும் தாயை பிறந்த ஸ்தனந்தை பிரதை போலே சித்திர அந்த கடலாய் பெரிய ஆர்த்தியோட உடையவர் பிரசாரித்தோட அர்த்த விசேஷங்களை பட்டர் முதலான மதில்களும் பிரசாரித்துக் கொண்டு எழுந்தெழுகிறாதிருக்க ஒரு நாளாக உடையவர் திருவர்களை திருவில்லத்தே நினைந்து நைந்து உள்கரைந்துருகி தாய்நாடு கன்றே போல் எப்போதும் காணப்பெறுவேன் என்று பரிவிஞ்சி ஆச்சாரிய விஸ்லேஷம் பொறுக்க மாட்டாமல் அவனை விட்டகன்று இராத்தகில்லா என்கிறபடியே உடையவரை அகன்று இருக்க மாட்டாதே ஆற்றாமை கருவரண்டு மிகவும் விஞ்சி பெரிய பெருமாள் சந்நிதியிலே சென்று ஐந்து அடியேன் உடையவர் திடர்கள் ஏற்போகினான் என்றேன். தேவரின் இளைசாரி திரட வேடம் என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் அப்படியே செய்யும் என்று திருவில்லம் பத்தியருளி எம்பாருக்கு தீர்த்த பிரசாதமும் ஸ்ரீஹதகோகனும் எருங்கி பிரசாரித்தருளி இவரும் திருப்பலிந்து செய்வடி என் சென்னையின் மேல் பொறித்தாய் என்று அங்கீகரித்தருளி அவனதாரி விழாவிலே படியே பாராதி கேசாந்தமாக அனுபவித்தருளி என் நமுதனை கண்ட கண்கள் வட்டநிறை காணாவே என்று கொண்டு மணியார் பழஞ்சூழ் அரங்கன கரப்பனை தம் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நீங்கார்படியாக நிறைத்துக் கொண்டு புறப்பட்டருளி உடையவர் மட்டத்தேர விழுந்தளி தோரித்தமத்குதவராம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாரமேனே
அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே என்று தொடங்கி அனுசந்தித்துக் கொண்டு ஒரு தண்டன் சமர்ப்பித்து மடமே எழுந்தருளி தம் திருவாராதனமான அரங்கரப்பனை திருவிடி விளக்கி அவர் ஆராத்திய தெய்வம் ரங்கன் பட்டரை அழைத்தருளி வாரியர் பட்டரே, நாம் ஆழ்வான் குமாரர் சாஸ்திரங்களையும் மிருகரித்தோம். எம்பெருமாள் நம்மை புத்திர ஸ்வீகாரம் பண்ணினார் என்னும் மேன்மைகளை நினைத்து இருமாந்திராதே. நம் ஆணை எம்பெருமானார் திருவிழை உபாயோபேயம் என்று அத்தியவசிக்கிறோம் என்று செய்து கணியனூர் சிரியாச்சான் கெட்டம்பள்ளி ஜீயர் ஈச்சம்பாடி ஜீயர் முதலானார்க்கும் 10 உதவிகளுக்கும் உடையவர் பிரசாரித்தலின அர்த்த விசேஷங்களையும் பிரசாரித்துக் கொண்டு தரிசனம் நிர்வகித்து வாழ்ந்திட வேண்டும் என்று மங்களாசாசனம் செய்தருளி அவர்களை பட்டத்திற்கீழே காட்டிக் கொடுத்தருளி சர்வாபராதங்களையும் பொறுத்திட வேண்டும் என்று தண்டன் சமர்ப்பித்து பட்டர் முதலான முதலைகளை தீர்த்தம் கொண்டு அமர் செய்ய பண்ணி அரங்கத்துறையும் பின்துணைவினை வெளித்துணையாக நினைத்துக் கொண்டு உடையவர் திருவிழை தியானித்துக் கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளினார். பட்டரும் ஆச்சாரிய விஸ்லேஷம் பொறுக்க மாட்டாமல் மிகவும் சோகார்த்தராய் கிளேசிக்க அறிகின்ற மனிதர்களும் வாரியர் பக்தரே, தேவரீர் இப்படி கிளேசிக்கலாமோ என்று தேர்த்துவிட பட்டரும் தம்மிலே தெரிந்து கொண்டிருக்கிறவர்களே பெருமாள் சாத்தி கலைந்த திருமாலை திருப்பிரியட்டம் முதலானவத்தை கொண்டு அனைத்து கொத்திலவர்களும் வர கிரிய கோவிந்த பெருமாள் திருக்கையாலே பிரம்மவேருவிதி அடங்கச் செய்வித்து எம்பாருடைய முதலட்சண விக்கிரகத்தை வீட்டையானத்திலே எழுந்தறிவித்துக் கொண்டு போய் சம்ஸ்கார வித்தியத்து பிரகாரேன சம்ஸ்கரித்து கன்னித்து பள்ளிப்படுத்தி அபபிருத்தம் கொண்டாடி பெருக்க திருவித்தேனம் நடத்தி எழுதினார்கள். ஆச்சாரிய கைங்கரியமே பரம பிரயோஜனமாய் தன்னை பேணோமையும் ஒன்றும் ஆச்சாரிய விஷயத்தில் கரைவிக்கிரையாறுகராய் சௌவியாபாரம் வத்திருந்தபடியும் 2 ஆச்சாரியந்திரத்தில் சாயாவத் பாரதந்திரியமும் 3 ஆச்சாரியனை அகன்று தெரியாத ஸ்வபாவம் இவர்க்கே உள்ளதொன்றிலே 4 எம்பார் திருநக்ஷத்திரம் தையில் புதற்பூருஷம் 10ஆம் தாரீக் பிப்ரவரி. இவர் தனியன் ராமானுஜவனச்சாயா கோவிந்தாத்மானபாயினி தராயத்தஸ்வரூபாசா விஷ்ணமஸ்தலி ஒம்பார் மலர் கனைகளைந்தாலும் மேவு மாதல் விழி அம்பால் இடரொன்றில ஒருகாலும் அருவையர் புத்தம் ஆடொருகாலும் ஏகாந்தமில்லென்று தாமுரைத்து எம்பார் அடி சரணம் என்பாரில் சரணம் எங்களுக்கே. பட்டாரியாய பிரபத்தின் வியபரிஷது அதுலம் திராவிடாம்நாய மூலே அர்த்தம் ஸ்ரீபாஷ்யம் அஞ்ஞானுபிச்ச எதிவராதேசதோ அர்த்தான் ரகசியான் யச்சோக்தோ தேசிகேந்திரோ யதிபிரிச்சரணச்சாயநாமார்யவர்யா தம் கோவிந்தாரியம் அஸ்மத் குரகுரம் அமித ஞான வைராக்கியமீடே. என்ன அப்படின்னா, யாதொரு பட்டாரியரான பக்தருக்கு பிரபத்தி சாஸ்திரத்தையும் அசதரிசமான திராவிடாம்நாயமான நூலேகே தமிழ் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தையும் ஸ்ரீபாஷ்யத்தையும் மொத்தமுள்ள ரகசியங்களான அர்த்தங்களையும் எம்பெருமானாருடைய நியமனத்தால் உபதேசித்தளினாரோ யாதொரு ஆச்சாரியஸ்தேற்றதான எம்பார் யதிபதி சரணச்சாயாநாமார்யவர்யா எம்பெருமானாருடைய திருவடி சாயை என்ற பெயருடைய ஆச்சாரியராக சொல்லப்பட்டாரோ அந்த நம்முடைய வைஷ்ணவ வம்சத்துக்கு ஆச்சாரியராய் அதிகமான ஞானம் என்ன வைராக்கியம் என்ன இவர்களை உடையதான கோவிந்தஜீயரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதெல்லாம் அர்த்தம். இது நாராயணம் பஷ்யன் அபியகச்சத் ரஹஸ்வதா அபியகச்சத் அஹஸ்வதா யஸ்வதாரதௌ சாபி கோவிந்தம் தமுபாஸ்மி. யாதொரு எம்பார் எப்போதும் சர்வேஸ்வரனை அனுபவியார் என்று கொண்டு
தம் பத்னியினுடைய சங்கமத்திலேயும் ஏகாந்த ஸ்தலத்தை அடையவில்லையோ அந்த எம்பாரை தியானம் பண்ணுகிறோம். ஆழ்வார்களுக்கும் உடையவருக்கும் தீர்த்த திவசம் சொல்லாதிருவான் என்னென்றில் அத்தியாபி அகிலாத்மோத்தாரணார்த்தமாக அச்சா விக்கிரங்களை அங்கீகரித்து இங்கே எழுந்தருளி இருக்கிறார்களாகையாலே அன்றைக்கு அவர்கள் இங்கிலும் கால் வாங்கி போகில் ஆத்ம கோடிகளுக்கு ஈடேற வழியில்லையே. இத்தை நினைத்தரே நம் பூர்வாச்சாரியர்கள் தீர்த்தம் கொண்டாடி திதி பரிபாலனம் பண்ணால் இருக்கிறது. ஆர்திராயாம் விரிதோ மகாபரிகதோ ஹஸ்தித்ரி மகாத்தாஸ்திரம ஸ்ரீரங்கஸ்தியமேத்தி சிஷ்யமஹிதோ வேதாந்த பாஷ்யம் வதன்மே தீப்ரோ திக்விஜயம் விதாய சகிதைஹி விப்ரைஹி விபஞ்சாசதைஹி பாதிஷ்டி யதபூதரை எதுவர சம்பத்குமாரம் வகன் என்று சித்திரையில் செய்ய திருவாதிரையிலே ஸ்ரீபெரும்புதூரிலே அகிலாத்மோத்தாரணார்த்தமாக அவதரித்து அகில சாஸ்திரங்களையும் வர்ப்பிசித்து பெருமாள் கோயிலே பேரொருளாளர் நியமனத்தாலே பெரிய நம்பியை ஆசிரியித்து பஞ்சசம்ஸ்காரங்களையும் பெற்று மார்பால் மனம் செழிப்பார் மங்கையர் தோழி கைவிட்டென்கிறபடியே சர்வசங்க பரித்தியாக பூர்வகமாக பேரொருளாளர் பெருமாள் சந்நிதியிலே உத்தமாஷ்டம ஸ்வீகாரம் பண்ணியருளி ஸ்ரீரங்க ஈஸ்வரியத்தையும் பெற்று ஸ்ரீபாஷ்யம் அழைச்சேரி திக்விஜயம் பண்ணி திருவரங்கன் வருத்தத்தை எதிர்த்தலை புழுவன் வியாதேனா மேல் நாட்டுக்கெழுந்தலை திருநாராயணருக்கு அனைத்தகும் கண்டறப் பண்ணி செல்லப்பிள்ளையை பெற்றெடுத்து வந்து பிரதிஷ்டிப்பித்து 50 அச்சாவதார ரூப விக்கிரகத்தை அங்கீகரித்து அதிலே தம் சர்வசக்தியையும் பிரதிஷ்டிப்பித்துக் கொண்டு அவர்களாலே சேவியமாதராய் செம்பற்கடலடி செல்வப்பிள்ளையை மங்களாசாதனம் பண்ணிக்கொண்டு காலகத்தம் உள்ளதனையும் எங்கே சுப்பிரதிஷ்டிதராய் வாழ்ந்துரைகிறாராய்த்து உடையவர். இத்தனையும் யாருடைய வைபவம்? எம்பார் மூலமாக எம்பெருமானாருடைய ஒப்பு முடிக்கிறது. அடுத்தது எம்பார் சிஷ்யரான பட்டர் வைபவம். அனந்தரம் பட்டர் ஸ்ரீபார்த்தவர்களுடனே பெருங்கூட்ட திருவிளக்கமாக எழுந்தொழியிருந்து தரிசனம் நிர்வகித்திருக்கிற காலத்திலே ஒரு தீர்த்தவாசி பிராமணன் வந்து பட்டரை சேவித்து அவருடைய வேதாந்த உபன்யாச சாதுரியத்தையும் கோஷ்டியின் வைபவத்தையும் கண்டு பட்டரே, வேல் நாட்டிலே வேதாந்தி என்றொரு பெரிய வித்வான் இருக்கிறான். அவருடைய வித்தியையும் கோஷ்டியும் போலே உமக்கும் இருந்தது என்ன பட்டரும் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதை ஆமோ அப்படியும் ஒரு வித்வான் உண்டோ என்ன உண்டு என்று சொல்லி அவன் இங்கிருந்தும் புறப்பட்டு மேல் நாட்டுக்கு போய் வேதாந்தி கோஷ்டியிலே சென்று வேதாந்திகளே உம்முடைய வித்தியைக்கும் கோஷ்டிக்கும் சதிருஷராய் பட்டரின்பார் ஒருவர் 2 நடுவே எழுந்தளியிருக்கிறார் ஸ்ரீரங்கம் என்ன வேதாந்தியம் பிராமணனை பார்த்து ஆமோ பட்டன் நமக்கோ ஒத்த வித்வானோ என்றவனும் என்ற அவனும் பட்டர் என்ன சொன்னான்னா கும்பிலும் வருக என்ன அவனும் அவருக்கு எந்த சாஸ்திரம் போரும் என்ன பிராமணரும் சப்த தர்க்க பூர்வோத்தர மீமாம்சை தர்க்கமான சகல சாஸ்திரங்களும் பட்டருக்கு போரும் என்ன இவன் சொன்னத்தை கேட்டு இவ்விபூதியிலே நமக்கு ஒருவரும் எதிரில்லை என்று ஷட்தரிசனத்துக்கும் ஆசனமிட்டு அதன் மேலே உயர்விருந்தோம். பட்டம் நம்மிடம் அதிகரங்கள் பிராமணன் சொன்னானே என்று அந்தரங்கே வேதாந்தியம் திருக்கிட்டிருந்தான். அவ்வளவிலே அந்த பிராமணன் அங்கிருந்தும் புறப்பட்டு கோயிலுக்கு வந்து பட்டர் சந்நிதியிலே வந்து பட்டரே, உம்முடைய வைபவம் எல்லாம் வேதாந்திக்கு சொன்னேன் என்ற பட்டரும் அந்த பிராமணனை குறித்து அவன் அதுக்கு என்ன சொன்னான் என்ன அவனும் பட்டருக்கு எந்த சாஸ்திரம் போரும் என்று கேட்டான். என்ற பட்டரும் பிராமணா, அதுக்கு நீ வேதாந்திக்கு என்ன சொன்னாய் என்ன அவனும் பட்டருக்கு சப்த தர்க்கங்களும் பூர்வோத்தர மீமாம்சைகளும் நன்றாக போரும் என்று வேதாந்திகளே சொன்னேன் என்ன பட்டரும் அந்த பிராமணனை குறித்து தீர்த்தவாசியாய் தேசங்களெங்கும் நடையாடி எல்லாருடைய வித்யா மகாத்மங்கள் எல்லாம் அறிந்து நாகரீகனாயிருக்கிற நீ நமக்கு பூர்வதெல்லாம் அறிந்து
வேதாந்திக்கு சொல்லாமல் கேவலம் வேதாந்த சாஸ்திரங்களே போரும் என்று தப்பச் சொன்னாயே என்றால் பிராமணனும் பட்டரை திருத்தி இந்த லோகத்திலே விளையாடுகிற சாஸ்திரம் விளைய உனக்கு மத்த இரு போரும் என்று வேதாந்திக்கு சொல்வது என்ன? திருவிருந்தாண்டகம் போரும் என்று வேதாந்திக்கு சொல்லாதிருந்தாயே என்று வெறுத்து எழுச்செய்து விட அவன் பெண்ணையும் மேல் நாட்டுக்கு போய் வேதாந்தியுடனே செய்தியை சொல்ல வேதாந்தியும் திருநெடுந்தாண்டகம் என்கிற சப்தத்துக்கு தானே அர்த்தமாகிறதில்லை. அவர் எப்படிப்பட்ட வித்வானோ என்று விஸ்மயப்பட்டிருக்க செய்தே பட்டரம் வேதாந்தியை நம்முடைய தரிசனத்திலே அந்தர்பூதனாம்படி திருத்தும் என்று உடையவர் நியமித்தல் எனது அவசியம் கர்த்தவியம் என்று தன் திருவள்ளத்திலே கொண்டு பெருமாள் சந்தியிலே சென்று சேவித்து அயர்ந்தேன். மேல் நாட்டில் வேதாந்தி என்றொரு பெரிய வித்வான் இருக்கிறான், அவனை திருத்தி நம் தரிசன பிரவர்த்தகனாம்படி பண்ண வேண்டும் என்று அங்கேற விடைகொள்வதாக இரான் என்றேன். தேவரீரவனை நன்றாக திருத்தி ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்துக்கு நிர்வாக நாம்படி திருவிழம் பற்றி எழுத வேணும் என்று விண்ணப்பம் செய்ய பெருமாளும் அப்படியே ஆகக்கடவன் திருத்து போய் வாரம் என திருவிழம் புகந்து தீர்த்தம் திருமாலை திருப்பரியட்டத்துடனே தம் குமாரரான வாசி தோன்றா அநேகம் திருமாவரணம் திருப்பரியட்டம் நிறுத்த கீத வாத்தியங்களையும் தமக்குண்டான சகல பிரச்சனங்களையும் கூட்டிப்போம் என்று விடை கொண்டு தருளா. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு ஜெயிச்சுட்டு வாரம் முடியும் பெருமாள் சொல்லி அனுப்பிச்சாரான் ஸ்ரீரங்கத்தில். பட்டரம் புறப்பட்டு மேல் நாட்டிலே எழுந்தலை காவேரி கரையிலே சிறுப்புத்தூர் அண்டையிலே நின்றுடா. திருங்கூர் அனந்தாழ்வான் ஆழ்வான் குமாரர் பட்டர் எழுந்தினார் என்று கேட்டு கிழக்கென புறப்பட்டிருந்ததை திருக்காவிரி கரையிலே பட்டரை கண்டு சேவித்து, ஐயோ சுகுமாரனான தேவரே, காடும் மலையும் கடந்து இத்தனை தூரம் எழுந்திரலாமோ என்ன? பக்தரும் திருவள்ளிகளிலே விழுந்து அனந்தாழ்வானை சேவித்து உடையவர் மேல் நாட்டிலே போய் வேதாந்தியை திருத்தி நம் தரிசனத்தவர்த்தகராம்படி பண்ணென்று நியமித்தடினாரே, அப்படியே நம்பெருமானும் விடை சாதித்து அனுப்பி அருளினார் என்று விண்ணப்பம் செய்ய அனந்தாழ்வான் எங்கள் குடிக்கரசே வாரும் என்ற பக்தரை எடுத்து நினைத்துக் கொண்டு யாதவாத்ரேகே ஜிகமிஷு ஏஷாம் கேஷாஞ்ச வித்தியதே தேஷாம் தேச யமபட்டா நகச்சந்தி கதாச்சனா என்று எதிர்சைலத்துக்கு போக வேண்டும் என்கிற இச்சை யாவது சிதற்கு உண்டாகிருக்கும் அவர்கள் வசிக்கும் தேசத்தில் யமபட்டர் மறந்தும் போகிறார்கள் என்றும் சஹஸ்திரிசகர சோழன் சாட்சா சேஷாத்மனோகிரி வைகுண்டார்வி எத்ராகம் ரமயா சகிதோ ரமே என்று சகசிரபணாமண்டலமுடைய திருவனந்தாழ்வான் அவதாரமானான். எதிகிரி சிகரத்திலே சமஸ்த கல்யாண குணங்களும் குண்டிலிட்டு விளக்காய் பிரகாசிக்கும்படி பரமவரத்தையும் திருப்பார்க்கடலையும் உபேட்சித்து அரவிந்தப்பாவையும் தானுமாய் அல்லிமதர்மகள் போகமேற்றுகளாய் நிற்க வைகுண்டமாசன சர்வே சேஷ சேஷாசநாதயா திரியக்ஸ்தாவர ஜன்மானி சகந்தி எதபூதரே என்று வைகுந்த நாட்டில் வாழும் செயல்முதலியார் திருவனந்தாழ்வான் முதலால் நித்தியபக்தர் எல்லாரும் திருநாடு புல்லெடிந்து போகும்படி குடிவாங்கி வந்து சௌஷீல்ய சௌரபியானுபவார்த்தமாக திரியக்ஸ்தாவர ஜன்மங்களை பரிகிரகித்து சுப்பிரதிஷ்டிதராய் இங்கே வர்த்திக்கிறார்கள் என்றும் சொல்லும்படியான வைபவத்தை உடைய யாதவாத்திரியை கிட்டி சேத்தனன் பார்வையிடத்திலே ஏறும் பாவனை கொண்டு செம்பன் எதிகிரி ஏறி திருக்கல்யாண சரஸை கிட்டி காலே காலேஜ சேவந்தாம் கல்யாணி தீர்த்தமத்புதம் எத்த தீர்த்தே நிமஜ்ஜந்தோ யதயஹா சம்ஸ்கிருதவ்ரதாः உன்மஜ்ஜந்தி பவாம்போதி கண்டோல கலஹாந்தராத் புஷ்கரேன ததா ப்ரீதிः ந கங்காயாம் நயாமுனே யதா கல்யாண தீர்த்தேஸ்மின் प्रीतिः कल्याण चेतसाम् तीर्थे तत्रामले स्नात्वा उच्यन्ते सर्वकिल्बिषैः नास्तिकश्च कृतज्ञश्च परिवारपरोऽपि च पराप्रशंसानिष्ठश्च स्वप्रकाशं सापरायणः यज्ञविघ्नकरैश्चैव
வேதாத்தியேன தூஷகா பரதாரானரக்தஸ்ச ஆகபேதகரோபி ச பரத்ரவ்யாபஹாரி ச பாஷண்டாணவதுக்தரः சூத்ரான்னபக்ஷகश्चैव स्वादीनामुपलालकः धर्मविक्रियशीलश्च ताद्धग्रामयाचकः देवताद्रव्यहारी च दम्भगर्भसमन्वितः गवान् क्लेशकरश्चापि ब्राह्मणानाञ्च निन्दकः விஷ்ணுபக்தி விகாதி ச விஷலீபதிரேவ ச என்று இப்படிப்பட்டிருக்கிறவர்களுடைய பாபங்களை போக்கவல்ல அந்த திருக்கல்யாணியிலே நீராடி தேசவாதியான 12 திருநாமம் சாத்தியருளை எழுந்தருள அங்கிருந்து 52 முதலான அனைவரும் சடகோபன் முன்னிலையாக கொண்ட திருகொள்ள பட்டரும் சாஷ்டாங்கமாக சேவித்து தீய நகரிக்குள்ளே எழுந்தருளி சதுரானன கோபுரத்தை அஞ்சலித்து உள்ளே புகுந்து ஸ்ரீ பலிபீடத்திலே தாழும் தரக்கையில் கூப்பி தண்டன் சமர்ப்பித்து உடையவர் சந்நிதிக்கு எழுந்தருளி யோரித்தமச்சுரபதாம்பருக்ம என்று தொடங்கி ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே என்று சேவித்து ராமானுஜ திவாகரரையும் திருவடி தொழுது வாழ்த்தி மங்களாசாசனம் பண்ணி தீர்த்த பிரசாதங்களும் பெற்று அவர் புருஷகாரமாக பிரதட்சிணமாக எழுந்தருளி பச்சாத்விமானஸ்ய பிராகாராந்தரமத்தியதகா சுதர்சனஞ்ச லக்ஷ்மீஷ்ச பத்தேதே சர்வகாமதே என்று சொல்லப்பட்ட திருவாழி ஆழ்வானையும் திருகிரிநாச்சியாரையும் சேவித்து ஆனந்தமயமான விமானத்தையும் தொழுது உள்ளே எழுந்தருளி சாஷ்டாங்கமாக சேவித்து நம்மாழ்வாரையும் திருமங்கி ஆழ்வாரையும் சேவித்து செல்லப்பிள்ளையையும் திருவடி தொழுது அவ்விக்கிர சௌந்தரியத்திலே ஆழங்கால் பெற்று நிற்க செல்லப்பிள்ளையும் புகந்து தீர்த்தம் திருமாலை சதகோபன் பிரசாரித்திரத்துக்கு புறப்பட்டு சேருமுதலியாரையும் திருவடி தொழுது சண்டப்பிரச்சண்டர்களான துவாரபாலகர்கள் அனுமதி கொண்டு உள்ளே சென்று திருப்பல்லாண்டை அனுசந்தித்து திருநாராயண பெருமாளை பாராரி கேசாந்தமாக சேவித்து அஞ்சலித்து நிற்கார். திருநாராயணனும் மிகவும் வகுப்போடே பட்டருக்கு திருமாலை திருப்பரியட்டம் தீர்த்தம் சடகோகனம் பிரசாரித்து விடை கொடுத்துள்ளா. பட்டரும் அனந்தாழ்வானுடனே புறப்பட்டு எழுந்தருளி வேதாந்தி இருக்கிற ஊர் ஆசன்னமானவாறே ஆழ்வான் குமாரர் பட்டர் வந்தார், அடியரங்கன் குமாரர் பட்டர் வந்தார், வேதாந்தாச்சாரிய பட்டர் வந்தார், வேதியர்கள் தலைவர் வந்தார், தீவராஜர பட்டர் வந்தார், பரவாதி மத ஹஸ்தி பஞ்சானதர் வந்தார் என்ற பல சிறு சின்னம் முடிமாறுகை முதலார் தூரிய கோஷத்துடனே பெரும் திருதாக மகா சமூகத்துடனே சர்வாபரண பூஷிதராய் சத்திர சாமர தாள விருந்தார்கள் சேவிக்க மணிப்பல்லக்கிலே எழுந்திராதிருக்க அவ்வளவிலே 2 பிராமணர்கள் எதிரே வந்த பட்டரை பார்த்து, நீரார் அநேகம் சம்புகத்துறை வந்தீர், எங்கே எழுந்தழுகிறீர் என்று கேட்க பட்டரும், நாம் ஸ்ரீ ரங்கராஜ பட்டர் வேதாந்தியுடனே தர்க்கிக்கப் போகிறோம் என்ன. அந்த பிராமணர்கள் சொன்னபடி, நீர் இப்படி சமூகத்துடனே எழுந்தறினார், வேதாந்திகளை உனக்கு காணப்போகாது, அவர் கிரகத்துக்குள்ளே இருந்து விடுவர். அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் தலைவாசலே இருந்து 5 வித்வான்களுடனே 4 மாதம் தர்க்கித்து அவர்களை உள்ளே புகரவட்டாரே புறம்பே தள்ளிவிடுவர்கள் என்ன. பட்டரும் அந்த பிராமணர்களை பார்த்து, ஆகில் நாம் நேரே சென்ற அவன் கிரகத்திலே புகுந்து வேதாந்தியை காணும் விலகியது என்று கேட்டா. அவர்கள் சொன்னபடி, வேதாந்தி கனவானாகையாலே அவாரியாக பிராமணருக்கு சத்திர போஜனமிடுவன். அந்த சத்திர பிராமணருடைய கலசி அவர்கள் வேஷத்தையும் தரித்துக் கொண்டு உள்ளே சென்றால் பஜிக்க பெறுகிற பிராமணரை நிரீட்சித்திருப்பன். அங்கே வேதாந்தியை காணலாம். ஆகையாலே உம்முடைய சம்பிரமங்களை எல்லாம் இங்கே நிறுத்தி நீர் ஒருவரே சத்ராசிகளுடனே உள்ளே எழுந்திரம் என்று சொல்லி போனார்கள். அனந்தரம் பட்டரம் இவர்களோடு சொன்ன காரியம் என திருவள்ளம் பற்றி
தம்முடைய அனைத்து பிரகரத்தையும் ஊருக்கு தூரத்திலே நிறுத்தி தாம் சாத்தி இருந்த சர்வாபரணங்களையும் களைந்து வைத்து ஒரு அரசிலை கல்லையை குத்தி இடுக்கிக் கொண்டு காவு வேஷ்டியும் தரித்து ஒரு கமண்டலமும் கையிலே தூக்கிக் கொண்டு அனந்தாழ்வானும் தாமுமாய் சத்ராஜர்களுடனே கூடி கார்பண்ய வேஷத்துடனே உள்ளே எழுந்தடா வேதாந்தியும் பிராமணர் வகிக்கையை பார்த்து கொண்டு ஒரு மண்டபத்திலே 6 ஆசனமிட்டு அதன் மேலே பெரிய மதிப்புடனே இராதிருக்க பிராமணர் எல்லாரும் சத்திரசாலியிலே புகுற பட்டர் அங்கே எழுந்திராமல் வேதாந்தியை நோக்கி எழுந்திரட வேதாந்தியும் பிள்ளாய் இங்கின் வருகிறீர் என்ன பட்டரும் பிக்ஷைக்கு வருகிறேன் என்ன எல்லாரும் விரிக்கிற விடத்திலே போகீர் பிக்ஷைக்கு என்ன பட்டரும் எனக்கு சோத்து பிக்ஷை என்று என்ன வேதாந்தியும் இவர் சத்ராசியானாலும் கிஞ்சித் வித்வானாக கூடும் என்று விசாரி பிக்ஷா என்ன பட்டரும் தர்க்கபிக்ஷா என்ன வேதாந்தியத்தை கேட்டு திருக்கிட்டு முன்னே தீர்த்தவாசி பிராமணன் வந்து நமக்கு சொன்ன பட்டர் அல்லது நம்முன்னே வந்து பூஷாமல் நின்று தர்க்கபிக்ஷை என்று கேட்க வல்லவர்கள் இந்த லோகத்தில் ஒருவரும் இல்லை. வேஷம் கார்பண்யமாயிருந்தே ஆகியும் இவர் பட்டராக வேண்டும் என்று நிச்சயித்து நம்மை தர்க்கபிக்ஷை கேட்டீர், நீர் பட்டரோ என்ன இவரும் ஆம் என்று கமண்டலம் கல்லை காவி வேஷ்டி இவற்றை எல்லாம் சுருட்டி இருந்து எழுந்தொழியிருந்து மகா வேகமாக உபன்யசிக்க அவ்வளவிலே வேதாந்தியும் பக்தர் வையோகம் கேட்டிருந்தும் இவர் வித்யாமாகாத்மியம் காண வேண்டும் என்பவர்களை தர்க்கிக்க இப்படி ஒருவருக்கொருவர் மத்த வாரணம் பிணங்குமா போலே தர்க்கிக்க இங்கனை 9 நாள் சென்ற பின்பு 10ஆம் நாள் பட்டர் தர்க்கிக்கச் செய்தே மாய சித்தாந்தத்தை சரதாவாக கண்டித்து விசிஷ்டாத்வைதபரமான உபன்யசிக்க இத்தை கண்ட வேதாந்தி எழுந்திருந்தன் என்று நடுங்கி வேறொன்றும் சொல்லாதே மனுஷ்ய மாத்திரமே என்றிருந்தேன். நம்பெருமாள் என்ன நீர் என்ன வேறவில்லை. உறங்கும் பெருமாளவர் உலாவும் பெருமாள் நீர் ஆனவென்று வாய் திறந்த ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது என்று அறகுலைய தலைகுலைய வந்து பட்டர் திருவடிகளை அடைவு கெட விழுந்து சேவித்து அடியினை இறங்கி எழ வேண்டும் என்று மிகவும் அனுவர்த்திக்கார். பட்டரும் தாம் எழுந்தளின காரியம் அதிசீக்கிரமாக பிரித்தவாறே மிகவும் திருவிழம் பகுந்தவளை வேதாந்தி அங்கீகரித்தலை அவருக்கு அர்த்தபஞ்சக தத்துவஜாக பஞ்சசம்ஸ்கார சம்ஸ்கிருதாக ஆகாரத்திரே சம்பன்னா மகாபாகவதா ஸ்மிருதாக என்று சொல்லப்பட்ட தாப 1 பஞ்சசம்ஸ்காரங்களையும் பிரசாரித்து அர்த்தபஞ்ச விஞ்ஞானத்தையும் பட்டாட்சி ஆகாரத்திரே சம்பந்தனான மகாபாகவதோத்தமராட்சி விஷயராட்சம் செய்தபடி வேதாந்திகளே நீர் சர்வஜனாயிருந்தீர். ஆகையாலே நாம் உனக்கு பறக்கச் சொல்லலாவதென்றுமில்லை. விசிஷ்டாத்வைதமே பொருள். நீர் மாயாவாத ரீதியை சமாசனமாக தெரிவித்து ஸ்ரீயப்பத்தியை பற்றி ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தையே நிர்வகித்து போரும் என்றி செய்து ஆழ்வார்கள் நிகழ்ச்சியில் 4000 போதும்படி நியமித்தவை இது நாம் நம்பெருமாளை சேவிக்கப் போகிறோம் என்று உத்தியோகித்து புறப்பட்டவர்களே ஊருக்கு புறம்பே நிறுத்தின அனைத்து பெருகரமும் ஊரிலே இருந்து மகா சம்புரகத்துடனே பட்டரை சூழ்ந்து சேவித்து பூர்வம் போலே சர்வாபரண பூஜராட்சி மணிப்பல்லக்கிலே ஏற்றி உபய சாமர தாள விருந்தார்கள் பரிமாற சகலவாத்தியங்களும் முழங்க திருச்சின்னம் பரிமாறி புறப்படக் கண்டு வேதாந்திகள் பட்டருடைய பெருமையையும் சம்பத்தையும் நன்றாக கண் குளிர நோக்கி இந்த ஸ்ரீமான் இத்தனை தூரம் காடும் மலையும் கஷ்டமும் கடந்து இழந்தலை நித்திய சம்சார இழலும் கடை கட்டி மிருஷாவாதியாய் இருந்த அடியேனுடைய துர்கத்தியே பத்தாசாக அங்கீகரித்தருள்வதே என்று மிகவும் வித்தராய் கண்ணும் கண்ணீருமாய்க்கொண்டு பக்தர் திருவடிகளிலே விழுந்து கிளேசித்து பெரிய பெருமாள் தாமான தன்மையாய் சௌந்தரிய சௌகுமாரியார்களை உடையராய் எழுந்துடைய தேவர் அநாதிகாலம் தப்பித்திருந்து ஆலம் அலம்புரிந்த நெடுந்தனுக்கைக்கும் 8 வடிகை கழிந்து போன ஆத்மா இன்னும் தப்பிப்போம்
என்ற திருவள்ளம் பற்றி அள்ளி இப்படி அத்திகார்பண்யமாயிருப்பதொரு வேகத்தையும் தரித்துக் கொண்டு சத்தராசரியுடனே கூடுவிடங்களை அது பெருமானியான அடியேனை அங்கீகரித்தலின அந்த வேகத்தை நினைத்தால் அடியேனுக்கு பொறுக்கப் போவதில்லை என்று சொல்லி வாய்விட்டு அழுது கொண்டு திருவடிகளிலே விழுந்து கிடக்கார். பட்டரும் வேதாந்தங்களை முடிபிடித்தருளி நிறுத்தி தேத்தி, நீ இங்கே ததியாராதன ஏகவரராய் சுகமேயிடும் என்று செய்து கோயிலை நோக்கி புறப்பட்டிருந்திருக்க இன்னுமா மகிழ் மேவு தம் திருவேங்கடம் என்கிறபடியே அம்புதர சும்பி இரபூதர செங்க நிலையனான் நரசிம்மதி விமானம் தூரத்திலே தோன்ற கண்டு அஞ்சரித்து பின்னையும் திருநாராயணபுரம் வழியாக எழுந்தடை அனந்தாழ்வான் மந்தனையாக நீமனம் நயனம் நாரசிம்மன் கிரிபரி பிரஸ்தானம் சீதாரண்யம் ஞானாஸ்ரத்தம் ஆகிற பாகவதஸ்தலம் ஐந்தும் ஸ்வேதமிருத்து பரிதான சிலை ஆகிற சப்த கஷேத்திரங்களையும் பெருபுஷ்கரணை தர்மதீர்த்தம் பராசதீர்த்தம் பத்மதீர்த்தம் யாரமோகாமதி வைகுண்ட கங்கா தீர்த்தம் நாராயண தீர்த்தம் மைத்திரேய கொண்ட தீர்த்தங்களையும் சேவித்து அவகாசித்து இவற்றின் மத்தியகரமான திருக்கல்யாணியிலே நீராடி கேசவாரி வாரசோர்த்த பண்டசராய் முன்பு போலே சேவாக்கிரமம் தப்பாமல் சேவித்து தீர்த்த பிரசாரங்களும் பெற்று புறப்பட்டு திருவிழே இறங்கி எழுந்ததை சிறுப்புத்தூரிலே அனந்தாழ்வானை நிறுத்தி பயணகத்திலே பெருத்து கோயிலுக்கு எழுந்தடி திருக்காவேரியிலே நீராடி வாரசோர்த்த பண்டசராய் சகல பெருகிற பெருச்சரங்களோட வேதாந்தாச்சார பட்டர் வந்தார், வேதாந்திகளை வென்று விரகர் வந்தார். இது திருச்சின்னம் மணிமாறா அணியரங்கன் திருவத்த தரியார் எதிர்கொள்ள எழுந்தளி சேவாக்கிரமம் தப்பாமல் சேவித்துக் கொண்டு உள்ளே புகுந்து மாயோனை மனத்தூணே வெத்திரங்கு வாழார வாழ்த்து நிற்க பெருமாளும் பெரிய பிரீத்தியோட திருமாலை திருப்பதியேற்றம் தீர்த்தம் ஜடகோபுரம் பிரசாரித்து திருமாளிகையிலே போகவிட்டுள்ள பட்டரும் தம் திருமாளிகையிலே எழுந்தளி அங்கே ஆண்டாளை சேவித்து ஸ்ரீபாதத்து மதுரைகளுக்கு தரிசனார்த்தம் நிர்வகித்துக் கொண்டிருந்ததை இருந்தார். அஸ்மத்குமாரம்பாம் இந்திகரத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருபரம்பராம்.